என் கூட சேர்ந்து வாசிங்களேன். இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். ஹalleluya, ஹalleluya. என் பிள்ளைகளுக்கு ஜூனு ஜெஷு அவங்க 3 பேருக்கும் எந்த கவலையுமே இல்ல. அவங்கள பாத்துக்கிறதுக்கு, அவங்கள பராமரிக்கிறதுக்கு, அவங்களுக்கு தேவைகளை சந்திப்பதற்கு, அவங்களுக்கு நல்ல துணிமணி எடுத்து கொடுப்பதற்கு, பிறந்தநாள் வந்தா பிறந்தநாள் கொண்டாடுவதற்கு எல்லாத்தையும் தகப்பனாகிய நான் என்ன பண்ணி கொள்கிறேன், பார்த்து கொள்கிறேன். ஆமென். ஒரு உலக பிரகாரமான தகப்பன், கொஞ்சத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட நானே என் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை தர அறிந்திருக்கும் பொழுது, வசனம் சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தர அறிந்திருக்கும் பொழுது பிதா அதிலும் அதிகமானவைகளை தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஒன்னை யோசிச்சுக்கோங்க, வானத்தையும் பூமி உண்டாக்கின தகப்பன் நம்மோடு கூட வாசம் பண்ணார்னா, நம்மோடு கூட தங்கி இருந்தார்னா, வசனம் சொல்லுகிறது போல உங்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஆமேன். நம்ம எல்லாரும் அவருடைய ஜனமா இருப்போம்னா நம்ம எப்படி குறைவுபட்டவர்களா இருப்போமா? ஆமேன். அந்த நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்கள் வந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்கள் இந்த நாட்கள் தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?